எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. 3 நாள் லீவ் முடிச்சுட்டு இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் என்பது ஓப்பன் ஆக போகிறது. ஏன் திமிங்கலம் போன வாரம் 10 பைசாக்கு கூட பிரயோஜனம் இல்லைல்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளுடைய மார்க்கெட் போன்ற வாரம் 5 நாட்கள் சேர்ந்து மொத்தமே 47 பாயிண்ட் தான் அப்சல்யூட் மூவ்மெண்ட் என்பது நடந்திருக்கு. ஸோ இந்த வாரத்தினுடைய முடிவில் நம்ம எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறோம்னா ஒரு 400-500 பாயிண்ட்டுக்கு உண்டான மாற்றம் இப்போ இந்த வாரத்தினுடைய தொடக்கத்திலிருந்து முடிவடையும் போது அது ஏறியோ அல்லது இறங்கியோ ஒரு 400-500 பாயிண்ட்டாவது மூவ்மெண்ட் வந்ததுன்னா தான் கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்படி இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய முதல் சிக்னல் நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டி என்ன சொல்லுதுன்னா இப்போ 24,246 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய மார்க்கெட் 23,997 அதை மேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு 200 பாயிண்ட் இன்றைக்கி ஓப்பனிங்கில் மார்க்கெட் ஏறினா கூட மகிழ்ச்சியாக இருக்குது. ஓப்பனிங்கில் மார்க்கெட் ஏறினதுக்கப்புறம் எந்த மாதிரி செல்லும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி தற்போதைக்கு இன்றைய தேதியில் கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேப் அப் ஆகி மறுபடியும் கொஞ்சம் சரிவடைஞ்சு மறுபடியும் கொஞ்சம் ஏறி ஆடிக்கிட்டு இருக்கான். ஸோ இன்றைய மார்க்கெட் தற்போது ப்ரீ சிக்னல் என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட்டை நம்ப முடியாது, ஏறுனா கமுத்து விட்டுருவாங்க அல்லது பெருசாக கிராஷ் ஆனால் மறுபடியும் ஏற்றி விட்டுருவாங்களோ அப்படின்ற சிக்னல் தான் தற்போதைக்கு மார்க்கெட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. போன வாரமும் கிஃப்ட் நிஃப்டி சிக்னல் அதே மாதிரி தான் இருந்தது. இறங்கு முகமாகவும் லேசாக ரெக்கவரி ஆகிற மாதிரி இருந்தால் போன வாரம் வியாழக்கிழமை ப்ரீ மார்க்கெட் சிக்னல் இருந்தது. அதே மாதிரி தான் நம்மளுடைய மார்க்கெட்டும் இறங்கி விட்டு ஒரு மாதிரி ரெக்கவரி ஆகிருந்தா போன வாரம் வியாழக்கிழமை. ஸோ இந்த வாரமும் பெரிய அளவில் வாலட்டிலிட்டி இருக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பு கிஃப்ட் நிஃப்டியினுடைய பாயிண்ட்களை பார்க்கும் பொழுதும் அதனுடைய மூவ்மெண்ட்டுகளை பார்க்கும் பொழுதும் நம்மளுக்கு இருக்குது. யாராக இருந்தாலும் முதல்ல மார்க்கெட்டில் டபார்னு ஃப்ளாஷில் மேலேயோ கீழேயோ ஏதாவது ஒரு நேரத்தில் காலையில் 9:15க்கோ 12 மணிக்கோ 3 மணிக்கோ ஏதாவது ஒரு நேரத்தில் ஃப்ளாஷில் பல பங்குகள் மேலேயோ கீழேயோ ஏறி வரக்கூடிய வாய்ப்புகள் என்பது இன்றைக்கி அதிகம். அதனால் பல ட்ரேடர்கள் ஜிடிடி ஆர்டர் மூலியமாக தான் இன்றைக்கி மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுவாங்க. இல்லை விலையை நான் கண்ணில் பார்த்துட்டு தான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா இன்றைக்கி பார்க்கக்கூடிய விலை அடுத்த செகண்டே மாறக்கூடிய வாய்ப்பு கூட இன்றைக்கி அதிகம். ஏன்னா இன்றைக்கி எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வருகின்றன. சரி, நம்ம மார்க்கெட் நல்ல நியூஸ் வரும்பொழுது குளோபல் மார்க்கெட் நம்மளை ஏதாவது கெடுத்து விட்ருவானா அப்படின்னு பார்த்தா குளோபல் மார்க்கெட் நம்மளை இன்றைக்கி கெடுத்து விடுற மாதிரி இல்லை, நம்மளை நாமளே இன்றைக்கி கெடுத்துக்கிட்டால் தான் உண்டு. ஏன்னா குளோபல் மார்க்கெட்டில் நம்மளுக்கு எல்லாமே இந்த ஈரான் வார் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான். அங்கே நம்மளுக்கு ஈரான் கொஞ்சம் ஓகே நாங்கள் ஒத்து போகிறோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு தகவல் வருது அல்லது க்ரூட் ஆயில் கிராஷ் ஆகுது அப்படின்னாவே நம்மளுடைய குளோபல் மார்க்கெட் நல்லா தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி குளோபல் மார்க்கெட் மூலியமாக எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் கீழே உளுந்தான்னா அதுக்கு முழுக்க நம்மளுடைய இன்டர்னல் காரணமாக தான் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு கிஃப்ட் நிஃப்டி என்பது ஒரு 200 பாயிண்ட் நம்மளுக்கு மேலே ஓப்பன் ஆகும் அப்படின்ற சிக்னல் தான் தற்போதைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது. நண்பர்களே, இன்றைக்கி ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஸ்விங் ட்ரேடர்கள் எப்போவுமே பொசிஷனை வச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க, அப்பப்போ பொசிஷனை ரீசெட் பண்ணிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு 5 மினிட்ஸ் சார்ட்டில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுது அதை மார்க் பண்ணிவிட்டு அன்னைக்கு இன்ட்ராடேக்கோ அல்லது அடுத்தடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு அவங்க பல ஸ்கிரிப்டுகளை வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. அந்த வாட்ச் லிஸ்ட்டுகளை பூராமே பல ட்ரேடர்கள் ரீசெட் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா ஒரு மாதம் முடிஞ்ச பின்பு அடுத்த மாதத்தில் என்ட்ரு ஆகும் பொழுது இப்போ நம்மளுக்கு மே மாதத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரேடிங் டே. ஸோ இந்த மாதத்துக்கு உண்டான பங்குகளை இனி பல ட்ரேடர்கள் ஸ்விங் ட்ரேடர்கள் இன்றைக்கி தான் நிறைய செலக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி சாதாரணமாக ஒரு இன்ட்ராடேல இங்கே பாருங்கள், இந்த அசோக் லைலாண்ட் அப்படின்ற பங்கு வாலட்டிலிட்டியாக இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு 10-15 பங்குகளை வச்சுருக்காங்க. அதில் இந்த பங்கு வச்சுருக்காங்கன்னு வச்சுங்க அசோக் லைலாண்ட். போன வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் 5 மினிட்ஸ் கேண்டிலில் அவன் பிரேக் டவுன் ஆனான். பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் நிற்காமல் அவன் என்ன பண்ணிட்டான், கிட்டத்தட்ட 163 ரூபா ரேஞ்சிலிருந்து 160 ரூபா வரைக்கும் கீழே போயிருக்கான். இது ஒரே நாளில் நடந்த விஷயம். ஸோ இப்போ ஸ்விங் ட்ரேடர்கள் இந்த மாதம் பிறந்தோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா இன்னைக்கு முதல் ட்ரேடிங் டேனுடைய 5 மினிட்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு பல ட்ரேடர்கள் பெரிய அளவில் மாற்றம் வருமானு பார்ப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இதே நீங்கள் அசோக் லைலாண்டை கூட பார்க்க வேண்டாம், டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிளை பார்ப்போம். அதுவுமே வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு சின்ன 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு கீழே பிரேக் டவுன் ஆனவன் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் கீழே போயிட்டான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் குழப்பமாய் திரும்ப மேலே வந்தாலுமே அது தன்னுடைய பழைய ஹையை தாண்டலை. ஸோ இது இன்ட்ராடேல நடந்த விஷயம். ஆனால் பல ஸ்விங் ட்ரேடர்கள் இன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னா
இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் முதல்ல வரக்கூடிய அந்த 5 மினிட்ஸ் கேண்டிலை மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு மாதம் முழுமைக்குமே அதை யூஸ் பண்ணக்கூடிய நிகழ்வு என்பது நடக்கும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிளே இந்த மாதத்தினுடைய, அதாவது ஏப்ரல் மாதத்தினுடைய தொடக்கத்தில் 5 மினிட்ஸ் கேண்டில் என்பது இதுதான். இதை வச்சுக்கிட்டு தான் ஒரு மாதத்துக்கு பூராகவே அவங்களுடைய வண்டியை ஓட்டுவாங்க. ஸோ 410க்கு கீழே வரும் பொழுது அவங்களுடைய ஸ்விங் பொசிஷன் டவுன் சைடு இருக்கும். மறுபடியும் அது எப்போ தாண்டுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது தாண்டக்கூடிய நேரம் என்பது எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஏப்ரல் 8ஆம் தேதி தான் அதை தாண்டியிருக்கு. ஸோ இந்த இடத்துலையே அவங்க பெரிய அளவில் ஒரு வருமானம் என்பது பார்த்துருப்பாங்க, அல்லது ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ்க்கு இது போட்டு வச்சுருந்துருப்பாங்க. அதன் பின்பு எப்போ இவன் இதை தாண்டினானோ அப்போ அவங்களுடைய பொசிஷனை பை சைடு திருப்பியிருப்பாங்க. ஸோ எந்த ஒரு ஸ்விங் ட்ரேடர் பெரிய அளவில் ஒரு 5%, 10%, 20% ஒரு மாதத்தில் பிடிக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்களோ, அவங்க செய்கிறது என்ன வேலையாக இன்றைக்கு அவங்களுடைய இந்த தகவல்லாம் பெரும்பாலும் வெளியே சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதத்தினுடைய ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு மாதத்தினுடைய முழுமைக்குமே உபயோகப்படுத்திக்குவாங்க. ஏன் அப்படின்னா, இதில் ஸ்டாப் லாஸ் என்பது கம்மியாக வரும். அதே மாதிரி இதனுடைய ஸ்விங் ஹையோ ஸ்விங் லோவோ மிக அசால்ட்டாக 2%, 5%, 10% ஏதாவது ஒரு வகையில் ஸ்விங் ஆவா. அதே மாதிரி ஒருவேளை கீழே இறங்கிட்டு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது ஒரே மாதத்துக்குள்ள அப்படின்ற மாதிரி திரும்பி மேலே வந்தாலும் கீழ் சைடும் பெரிய அளவில் இறங்கிட்டு மேல் சைடும் பெரிய அளவில் ஏறி இறங்குவான். ஆனால் இவனுடைய ரிஸ்க் என்பது வெறும் 5 மினிட்ஸ் கேண்டிலாக தான் இருக்கும். ஸோ பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும்போது அவங்களுக்கெல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டு அல்காரிதம் பேஸ் பண்ணி அவங்க ட்ரேட் பண்ணுறதுனால அவங்களால ஈஸியாக மேலே போகும்போதோ பொசிஷன் எடுக்க முடியும். கீழே வரும்போது பொசிஷனை கட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் கீழே ஷார்ட்ஸ் பொசிஷன் போவாங்க. அதே மாதிரி திரும்பி மேலே போகுது அவங்களால பெரும்பாலும் பண்ண முடியும். பட் ரீட்டைலருக்கு ஒரு மாத பொசிஷனில் இது பண்ணுறதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் பல ரீட்டைலர்ஸ் ஒன்லி இன்ட்ராடே மற்றும் ஒரு 2-3 நாளைக்கு மட்டும் பொசிஷனை வாட்ச் பண்ணுற மாதிரி அந்த இன்ட்ராடேக்கு வர்ற 5 மினிட்ஸ் கேண்டில் மட்டும் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஏபிஎல் அப்பல்லோ அப்படின்ற பங்கு எடுத்து பார்த்தோன்னு வச்சுங்களேன், அவன் பெருசாக ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் வியாழக்கிழமை அன்னைக்கு இறங்கினான். இறங்கினதுக்கப்புறம் அந்த பங்கு லேசாக மேல் நோக்கி ஏறி ஆடிக்கிட்டு இருந்தாலும் அப்போ அவன் ஒரு கட்டத்தில் என்னாச்சு, கீழே கிராஷ் ஆயிடுச்சு. அப்போ பல இன்ட்ராடேயில் ரீட்டைலர்கள் இது மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் இன்ட்ராடே அல்லது ஒரு 2-3 நாளைக்கு மட்டும் உபயோகப்படுத்திக்குவாங்க. ஏன்னா அவங்களால இன்ட்ராடேயில் வாட்ச் பண்ண முடியும், மற்றபடி தொடர்ந்து அவங்களால மார்க்கெட்டில் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. இதுதான் நண்பர்களே ஸ்விங் ட்ரேடர்களுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு தகவல். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கோம். இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டு ஒரு நேத்தத்தை க்ளோசிங்லேருந்து, அதாவது வியாழக்கிழமை க்ளோசிங்லேருந்து 300-400 பாயிண்ட் ஏறணும். பல பேர்த்துக்கு இன்றைக்கி லாபம் அள்ளி அள்ளி வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆண்டவனை வேண்டிக்குவோம். ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க தயவுசெய்து அரசியல் பக்கம் போகாதீங்க. அந்த பக்கம் போனீங்கன்னா கவுண்டமணி அவர்கள் சொல்கிற மாதிரி அந்த பக்கம் போனீங்கன்னா உனக்கு சந்தோஷம் வராது, சாவு தான் வரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்க தேர்ந்தெடுக்கப்படாத பொழுதோ அல்லது உங்களுக்கு பிடிக்காதவங்க ஆட்சிக்கு வரும்பொழுதோ ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. அது மனசுக்குள்ளே இருந்துட்டால் பரவாயில்ல. நீங்கள் போய் வெளியே உங்கள் குரூப்பில் சொந்தக்காரங்க குரூப்பில் ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டு எவனாவது ஒருத்தர் சின்ன பையன் ஏதாவது ஒன்று போட்டான்னா அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணுற மாதிரி வரும். அதனால் இன்றைக்கி அந்த குரூப் எல்லாம் சைலண்டில் போட்டு நீங்கள் கம்முன்னு ஸ்டாக் மார்க்கெட்டை மட்டும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.